நான் என்னடா அது சீமான் வந்து ஆடெல்லாம் மேய்க்க சொல்கிறாரு, என்ன அது இவர் வந்து என்னையா பண்ண போகிறதா நானே வச்சேன். சீமான் அவர்களுடைய வாக்கு மட்டும் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். மற்றவங்க வாக்கெல்லாம் மாறி 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 வரும். ஆனால் ஓட்டுக்கு பணமே தரதில்லை சீமானு. பணம் தராமல் எப்படி வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சாத்தியம் அது? நான் என்னடா அது சீமான் வந்து ஆடெல்லாம் மேய்க்க சொல்கிறாரு, என்ன அது இவர் வந்து என்னையா பண்ண போகிறதா நானே வச்சேன். நானும் பச்சிருக்கிறேன். அப்புறமா தான் போய் பார்த்தா அவங்க உடைய முகநூல்லையோ வலைதளத்தில் போய் பார்க்குறேன். டென்மார்க்குன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதா வந்து அரசாங்க வேலையே. அப்படி இருக்கும்போது ஏன் அதை இங்கே பண்ண முடியாதுன்னும் போது அவர் ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு. அவ்வளோ அருமையாக இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு இளைஞனோ இளைஞியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சியை ஆதரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் அரசாங்க பணின்னு சொல்கிறார். எப்படி இவர் விவசாயம் அரசாங்க பணின்னு சொல்கிறாரு அப்படின்னு நானும் கோவப்பட்டவன் தான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது, பில்கேட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலக பணக்காரர். அவர் இப்போ 1.5 லட்சம் ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணுகிறார். அப்போ அவரை போய் கேட்குறாங்க, எதுக்குங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கீங்க, சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த விவசாயத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு உண்டாக்க முடியும். அடுத்து வர தலைமுறை நல்ல கம்ப்யூட்டர் இருக்குதான்னு பார்க்காது, நல்ல மொபைல் இருக்குதான்னு பார்க்காது, நல்ல உணவு இருக்குதா, தரமான தண்ணீர் இருக்குதா, சுத்தமான காற்று இருக்குதா அப்படின்னு தான் யோசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சீமான் சொல்லுவார், காற்றெல்லாம் விற்கிறாங்க, அந்த நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாகவே சொல்ல போனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேறு கட்சியில் இருந்தோம். நாங்களும் சிந்தித்தோம், என்னடா அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறான்னு நினச்சோம். அப்போ தான் பார்க்குறோம், ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் தெரியுது, டெல்லியில் காற்று விற்கிறாங்க. 250 ரூபா சென்ட் பாட்டில் சைஸ் இருக்குது. ஒரு 4 முறை வச்சுக்கணும். அது வந்து 250 ரூபா காற்று விற்கிறாங்கன்றது கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது இவர் சரியான கொள்கையை தான் கொண்டு வந்திருக்கிறாரு. சீமான் அண்ணா அவர் வந்து சரியான கொள்கையை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கான வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் விழிச்சிக்கணும். விழிச்சிக்கிட்டால் மக்கள் பொழைச்சிப்பாங்க நான் நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்சது நாங்கள் விழிச்சிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் அவரை பற்றி எடுத்துகிட்டு போய் சொல்கிறோம். சீக்கிரமாக வந்து ஒரு தூய தமிழனுடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மலரும். என் நண்பர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு சமூக கட்சியில் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து மச்சான் எங்கிட்டே சொல்லுவார், மச்சான் நான் நாம் தமிழுக்கு தான் போடுவேன், நீயும் போட்டுரு. ஏன்டா நீ ஒரு உங்கள் சமூகத்தை அந்த கட்சியில் இருக்கிற, நீ அவங்களுக்கு தானே போடுவேன், ஏன்டா போகிறேன்னா அவங்க கூட இருக்கிறேன், ஆனால் மொத்த சப்போர்ட் அண்ணனுக்கு தான்ட்டு. கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் இவர் அண்ணன் சீமான் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைப்பார். ஆனால் ஓட்டுக்கு பணமே தரதில்லை சீமானு. பணம் தராமல் எப்படி வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சாத்தியம் அது? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 5 வருஷம் 1254 நாளும் ஏதோ சம்திங் வருது. அந்த 1000 ரூபாவை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பிரித்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 2 பைசாவோ 3 பைசாவோ வருது. பிச்சைக்காரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாவது 100 ரூபாவது சம்பாதிப்பான், பிச்சை எடுக்கிறவங்க கூட. ஆனால் பிச்சைக்காரனை விட இந்த கட்சிக்காரர்கள் வந்து மக்களை நினைக்கிறதுனால தான் எவ்வளவு ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இந்த அறியாமையில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர சீமான் அவர் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. காசுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ சாதிக்காகவோ மதத்துக்காகவோ எல்லாம் இருக்கிறவங்க கிடையாது. சீமான் பின்னாடி இருக்கிறவங்க தூய தமிழ் தேசியர்கள். அவங்க எதுக்காக இருக்கிறாங்கன்னா அவர் வச்சிருக்க கொள்கை, அந்த கொள்கைக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்லலாம் அவர் சீமான் அவர்களுடைய வாக்கு மட்டும் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். மற்றவங்க வாக்கெல்லாம் மாறி 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 வரும். ஆனால் இவருடைய அந்த கொள்கையை வந்து புரிய தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க.